அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரியஜமா வெறுமனே சும்மா வெட்டி வாய் வரம் பேசிட்டு தனியா நின்று ஒரு 5 லட்சம் ஓட்டு வாங்க, 50 லட்சம் ஓட்டு வாங்க, 40 லட்சம் ஓட்டு வாங்க சொல்றது எந்த பிரயோஜனம் இல்ல. அது ஒரு எம்எல்ஏவாக சென்று இந்த குரலற்ற மக்களின் குரலாக இருக்கிறனா, பன்றி குடிசைகளை விட கேவலமாக வாழ்கின்ற அந்த ஈழத்தமிழருடைய மறுவாழ்வுக்கு என்னுடைய குரல் ஒலிக்கிறதா, அவர்களுக்கு கல்விக்கு ஒலிக்கிறதா, எங்களுக்கு கிடைக்கிற அதே ரேஷன் கார்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் வழிவகை செஞ்சிருக்கிறேன்னா, அவங்க வீட்டுல குடிநீர் இருக்கா, சாலை வசதி இருக்கா, சத்துணவு கூடங்கள் இருக்கா, மருத்துவமனைகள் அவர்களும் போனா அட்மிட் பண்ணி அனுமதிக்கிறாங்களா, இது எல்லாம் இந்த பதவிகளை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு செய்வதற்காக நான் செய்து கொண்ட ஒரு சிறு சமரசம். அதே போன்று குரலற்ற அங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நான் போராடி இன்னைக்கு நான் தான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை கொள்கை அளவில் ஏத்துக்க வச்சு செயலாற்றி இருக்கிறேன். தெற்காசியாவில் இன்னைக்கு மருத்துவ மாநகரமா பல உலக நாட்டு கூட பக்கத்தில் பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இலங்கையிலிருந்து சிகிச்சைக்கு வராங்க. அதுக்கு காரணமா இருக்கிறேன். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி அமைச்சு கொடுத்திருக்கிறேன். அது நான் எம்எல்ஏ ஆனதால தான். இப்ப எம்எல்ஏ ஆகி ஸ்டாலின் கூட சண்டை போட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி உருவாக்கி கொடுத்திருக்கேன். ஒரு எம்எல்ஏ ஆனதால தான் லாட்டரி சுரண்டல் லாட்டரியை தடை பண்ணி ஒழிச்சிருக்கிறேன். ஆக இந்த எம்எல்ஏ பதவி என்பது யாருக்கானதா பயன்படுத்தலாம், எந்த மக்களுக்காக பயன்படுத்தலாம் அப்படி என்பதை பார்க்கணுமே தவிர, நீங்க இனப்படுகொலை செஞ்ச திமுகவோட கூட்டணி வச்சிட்டீங்கன்னு சொன்னா சரி, கூட்டணி வைக்கல நான் தனியா நின்ன எத்தனை பேர் ஓட்டு போட்டான் தமிழ. இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் கூட இன்னைக்கு தமிழீழ மாவீரர்களுக்கு ஏதோ ஒரு ட்வீட் போட வேண்டும், இல்லை என்றால் நாம் அந்நியப்படுத்தப்படுவோம் என்று அச்சப்படுகின்ற அரசியல் அந்த மண்ணிலே உருவாகி இருக்கிறது. நேற்றுக்கு சினிமாவில இருந்து அரிதாரம் பூசி நடிச்சு பாலகிருஷ்ண கட்டு நடிக்கிற நடிகனுக்கு 10 லட்சம் பேர் போறான். இந்த இனத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த நெடுமாறையாவுக்கு எத்தனை பேர் வரான்? அப்படி உண்மையான கம்யூனிஸ்டா இருக்கிறீங்க ஐயா, நலக்கணுக்கு பண்ணி எத்தனை பேர் வரான்? ஆக இந்த மக்களுடைய மண்ணையை நீங்க தயவு செய்து கருத்தில் கொள்ளணும்.